தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்ல இருந்து கிளாம்பாக்கம் உள்ள வரக்கூடிய பேருந்துகள் தான் தாமதமாகுதுன்னு போக்குவரத்து துறை சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு அறிக்கை விட்டிருக்காருன்னா, திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா சார்பிலையும் சொல்லி கிளாம்பாக்கம்ல அது ஒரு கிளர்ச்சி பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திறனற்ற ஆட்சிக்கு ஒரு திட்டத்தை சாட்சியாக வைக்க வேண்டும் என்றால், கடந்த கால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருந்த ஆட்சிக்கு கிளாம்பாக்கம் தான் ஒரு சாட்சி. திட்டமிடல் இல்லாததால் திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கம் சாட்சி என கூறிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்ல இருந்து கிளாம்பாக்கம் உள்ள வரக்கூடிய பேருந்துகள் தான் தாமதமாகுதுன்னு போக்குவரத்து துறை சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு அறிக்கை விட்டிருக்காருன்னா, திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா சார்பிலையும் சொல்லி கிளாம்பாக்கம்ல அது ஒரு கிளர்ச்சி பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திறனற்ற ஆட்சிக்கு ஒரு திட்டத்தை சாட்சியாக வைக்க வேண்டும் என்றால், கடந்த கால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருந்த ஆட்சிக்கு கிளாம்பாக்கம் தான் ஒரு சாட்சி. திட்டமிடல் இல்லாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வடிவமைத்ததன் காரணமாக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அதை செப்பனிட முடியவில்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதில் மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்டால் காலமும் நேரமும் போதாது. அந்த கிளாம்பாக்கத்திற்கு தேங்குகின்ற மழை தண்ணீரை வடிகால்கள் கூட அமைக்கப்படவில்லை. கிளாம்பாக்கத்திற்கும் அந்த ரயில் நிலையத்திற்கும் இணைப்பு ரயில்வே பாதை கூட அமைக்கப்படவில்லை. அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து வருகின்ற பயணிகள் வெளியேறுவதற்குண்டான வழி மார்க்கங்கள் கூட அமைக்கப்படவில்லை. அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்காக ஒதுக்கப்பட்ட பூங்காக்களை மேம்படுத்தவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கால்நடை பூங்காவை உருவாக்கினோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நீரேற்று பூங்காவை உருவாக்கினோம். கிளாம்பாக்கம் பேருந்து ஏற்பட்ட பிறகுதான் ஸ்கைவாக்கை நாங்கள் இப்பொழுது பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்படி எந்த பணியுமே திட்டமிடப்படாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் முடங்கி இருந்ததை சீர் செய்கின்ற நோக்கோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ஏற்பட்ட பிறகுதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. சர்வதேசத்திற்கு இணையாக, விமான நிலையங்களுக்கு இணையாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் தொடர் விடுமுறையின் காரணமாக இரவு நேரத்தில் பயணிகள் அதிகமாக கூடியதால் அந்த இரவு நேர பயணிகளுக்கு போதுமான பேருந்து இல்லாத நிலையில் அவர்கள் ஒரு தர்ணாவிலே ஈடுபட்ட சூழ்நிலை. அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்து அந்த பயணிகளுடைய திட்டமிட்ட பயணத்தையும் நிறைவேற்றியிருக்கின்றோம். மேலும் இந்த ஆட்சியின் சார்பில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதால் போக்குவரத்து துறை சார்பிலும் அரசின் சார்பிலும் அன்றைக்கு ஏற்பட்ட நிலையை விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம். பக்ரீத், அதை தொடர்ந்து சனி ஞாயிறு இந்த விடுமுறை நாட்களிலால் அதிக அளவு பயணங்கள் மேற்கொண்ட போதிலும் தேவையான அளவுக்கு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தன. இரவு நேரத்தில் கூடிய ஒரு 200-300 பேர்களுக்கு பேருந்து இல்லை என்ற நிலையில் தான் இந்த பிரச்சனை நடந்தது. அதுவும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அதையும் சரி செய்து அவர்களுடைய பயணத்தையும் இனிதாக்கிய அரசு இந்த அரசு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வடசென்னை மற்றும் தென் சென்னை மக்களின் வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்ட சிறிய பிரச்சனையை கூட பூதாகரமாக்க முயற்சிக்கின்றார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.